அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். நாம் எல்லாருமே கோவில்களுக்கு போவோம், பெருமாள் கோவில்களுக்கும் போவோம். பெருமாள் கோவில்களுக்கு போகும்போது பெருமாளை நாம் சேவிச்சதுக்கப்புறம் பூசாரி நம்ம தலை மேலே ஜடாரி வைப்பார். நாமளும் அதை பக்தியோடு ஏற்றுப்போம். ஆனால் அது எதுக்காக வைக்கிறாங்க, ஜடாரியோட தாத்பரியம் என்ன, அதோட மகத்துவம் என்ன அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அந்த விஷயங்களை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வைஷ்ணவ கோவில்களில் பெருமாளை சேவிச்சதுக்கப்புறம் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறதுக்காக ஜடாரி அப்படிங்கிற ஒரு மகுடத்தை தலையில் வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தா அது மேலே 2 பாத சுவடுகள் பொறிக்கப்பட்டிருக்கும். அது என்ன, திருமுடியின் மேலே திருவடி. அதாவது பெருமாளை சேவிக்கிறோம், துளசி தீர்த்தம் ஆனதுக்கப்புறம் ஜடாரி வச்சுக்கிறோம். இதோட பின்னணியை இப்போ நாம் தெரிஞ்சுக்குவோம். ஒரு தடவை தான் வாசம் செய்கிற வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு ஆயத்தமாகிற நேரத்தில் தன்னுடைய திருமுடி, சங்கு, சக்கரம் ஆகியவற்றையெல்லாம் எடுத்து ஆதிசேஷன் மேலே வச்சார். திடீர்னு தன்னை தரிசிக்க வந்த முனிவர்களோட குரல் கேட்டு பாம்பு படுக்கையில் இருந்து அவசரமாக எழுந்து சென்ற பரந்தாமன் வழக்கத்துக்கு மாறாக தன்னோட பாதுகைகளை ஆதிசேஷன் அருகில் சயன அறைக்குள்ளேயே விட்டுட்டு போயிட்டாரு. ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கும் சக்கரமும் கிரீடமும் அமர்ந்திருந்தது. ஆனால் அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது. அவற்றுக்கு பிடிக்கலை. சங்கும் சக்கரமும் பாதுகைகளை பார்த்து, கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கிற இடத்துல தூசியில் புரளுற பாதுகைகளான நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டுச்சான். இது எங்களோட தவறில்லை, பகவான் தான் எங்களை இங்கேயே விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு பாதுகைகள் சொல்லிச்சான். பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான், கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும். ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதையே இல்லை. உங்களோட வழக்கமான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு கோபத்தோடு சொன்னது கிரீடம். இதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் கிரீடம் இப்படி சொன்னதும் கோபத்தோட, நாங்கள் பாதுகைகள் தான், பாதங்களை அலங்கரிப்பவர்கள் தான், ஆனால் கேவலமானவர்கள் அல்ல. தேவர்களும் மகரிஷிகளும் பகவானோட பாதங்களில் தங்களோட திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை. புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் அப்படின்னு பதிலுக்கு வாதம் செய்தன. கிரீடத்தோட சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாதுகைகளால் ஏளன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்போ வருவார், அவர்கிட்ட முறையிடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பகவான் வந்தார். அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன. இங்கே நடந்ததையெல்லாம் நானும் அறிவேன், என் சன்னதியில் ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படிங்கிறத உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வத்தோட புனிதமான உங்களை தூற்றியதற்காக பாவ பலனை அனுபவிக்க வேண்டி வரும். தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ ராமாவதாரம் நிகழும்போது சக்கரமும் சங்கும் என சகோதரர்களாக பரதன், சத்ருகனன் என்ற பெயர்களில் அவதரிப்பாங்க. அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்ஹாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த திருமுடியை சிம்ஹாசனத்தில் வச்சு அதன் மீது பாதுகைகளான உங்களை வச்சு சங்கும் சக்கரமும் 14 வருஷங்கள் உங்களை பூஜிப்பாங்க. அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளும் பயன் இது என்றார் பகவான். பகவான் சிரசை அலங்கரிக்கும் திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது என்றால், அவரோட திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவைதான். சடாரிய நம் தலையில் வைத்து கொள்ளும்போது நம்முடைய நான் என்ற ஆணவம், அகங்காரம் அழிய வேண்டும் என்பதே சடாரி சாதித்தலின் பின்னணியில் உள்ள தாத்பரியமாகும். ஓம் நமோ நாராயணாய. இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.